சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 நீரில் எழும் நீர்க்குமிழி நிலைகடல் போல் நில்லாது உடல் நீங்கிவிடும் நிச்சயம் என்றே பாரில் பல உயிர்களை படைத்தவன் தனை பற்றவே நீ பற்றி தொடர்ந்து ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். இப்பெல்லாம் நீ ஏன் எனக்கு சாப்பாடு கொண்டு வரதில்ல? நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்லிட்டு. வாங்கப்பா. போன காரியம் என்னாச்சு? கதிரேசன் குத்தக பணத்தை கொடுத்தான். இந்தாம்மா, இந்த பணத்தை பத்திரமா உள்ள கொண்டு போய் வை. வள்ளி, என்ன படம் அது? கேக்குறேன்ல, என்ன படம் அது? சொல்லு, யாரோட படம் அது? நீ கொண்டா. அண்ணனோட படம்பா.
வள்ளி, எப்ப இவன் வீட்டை விட்டு வெளியில போனானோ அப்பவே இந்த படத்தை தூக்கி எறின்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. இன்னுமா இந்த படத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்க? இவனை எல்லாம் நினைச்சு அழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. இவனே எனக்கு புள்ள இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு இவன் படம் மட்டும் எனக்கு எதுக்கு? நானே தூக்கி வெளியில எறிகிறேன். வேண்டாம்ப்பா, அண்ணனோட படம்னு இது ஒண்ணுதான்ப்பா இருக்கு. இதையும் தூக்கி எரிஞ்சிடாதீங்கப்பா. அந்த படத்தை கொடுங்கப்பா. உன் அண்ணனையே தலைமொழிகிட்டேன், அப்புறம் இந்த படம் எதுக்கு? அப்பா, தயவு செஞ்சு உங்க வாயால இப்படி சொல்லாதீங்கப்பா. அண்ணன் அப்படி என்னப்பா பெரிய பாவம் பண்ணுச்சு? மிலிட்டரியில சேர போறேன்னு சொல்லுச்சு, நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. உங்க பேச்ச மீறி போயிடுச்சு. ஒரு ஆம்பளை வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னது தப்பா? இதுக்கு போய் வேலைக்கு போறேன்னு சொன்னது தப்பு இல்ல. சாமி கிட்ட உத்தரவு கேளுன்னு சொன்னேன். அவன் கேட்க மாட்டேன். ஒருவேளை தனக்கு உத்தரவு கிடைக்கலன்னா எங்க வெளியில போக முடியாதோன்னு சொல்லிக்காம கொள்ளிக்காம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். தான் எங்க இருக்கேன் ஏது இருக்கேன்னு ஒரு கடுதாஸ் போட்டு போனா நாம எப்படி இருக்கோன்னு துளியாவது அவனுக்கு கவலை இருந்துச்சா? அவன் போனதுக்கு பிறகு உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் புருஷனை பறி கொடுத்துட்டு நீ இந்த கோலத்துல இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? வீட்டுக்கு மூத்தவன் கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா இப்படி நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பானா? அவனை போய் இன்னும் நீ அண்ணன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே. அப்பா, அண்ணன் ஒண்ணு பெரிய குத்தம் ஒண்ணு பண்ணிட்டு ஓடி போயிடலையே. இப்படி 5க்கு 10க்கும் வைத்தியம் பார்த்து உங்கள மாதிரி எங்க காலத்தை ஓட்ட முடியாதுன்னு ஒரு உருப்படியான வேலைக்கு போகணும்னு அண்ணன் உங்க பேச்ச மீறிட்டு போயிடுச்சு. இது ஒண்ணு தப்பு இல்லையே. என்ன சொன்ன? உன் அண்ணன் உருப்படியான வேலை தேடி போயிட்டானா? அப்போ நான் பாக்குற வேலை உருப்படி இல்லாத வேலையா? ஐயோ அப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ சொன்னதுக்கு இதுதாம்மா அர்த்தம். வெறும் பணம் தான் வாழ்க்கைனா கோடி கோடியா சம்பாதிக்கிற எல்லாருமே சந்தோஷமால இருக்கணும். பணத்தை சம்பாதிச்சிடலாமா? கடவுளோட அருளை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப சிரமம். எனக்கு தெரிஞ்ச வைத்திய தொழிலை வச்சுக்கிட்டு நானும் பணத்தை அரிச்சு போட்டலாம். அதுல என்ன பிரயோஜனம்? ஒரு சேவையா இந்த தொழிலை செய்யறதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி பணம் வாங்கும் போது கிடைச்சிடுமா? தீராத நோய் குணமாகி அவங்க வாயார வாழ்த்துறாங்களே, அந்த பணம் அதுக்கு ஈடாகுமா? நம்ம குல தொழில்மா இது. உன் பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து செய்யற வைத்திய தொழில் இது. என் காலத்துக்கு பிறகு உன் அண்ணன் இந்த தொழிலை செய்வான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லாம் என்னோட அழிஞ்சிடும் போல இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா உங்களை மாதிரியே நாங்களும் இருந்துட முடியுமா என்ன? மத்தவங்கள போல வீடு வசதி வாய்ப்போட வாழணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. மத்தவங்க வாழ்த்துறாங்க, அருள் கிடைக்குதுன்னு சொல்றீங்களேப்பா. அப்படின்னா நான் ஏன்பா இப்படி இருக்கேன்? அவர் ஏன்பா இறந்து போகணும்? அண்ணன் எங்க எப்படி இருக்கானே தெரியல. நம்மளுக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டம்? அண்ணனுக்கு நம்ம குலத்தொழிலாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. அது வீட்டுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ப்பா. வாங்க வாங்க வாங்க. இந்தடா பிச்சு. குருக்களே, இன்னிலிருந்து ஈஸ்வரனுக்கு பாலாபிஷேகம் பண்றதா ஒரு வேண்டுதல். சரி. இந்தாங்க. அபிஷேகம் பண்றச்ச இந்த பாலையும் சேர்த்து பண்ணிடுறேன். राजाय प्रकर्ष सागिने नमो वयं वैश्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मुख्यं कामेश्वरो वैश्रवणो ददातु।
பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி போங்க. வா. பிச்சோ இந்தா பாத்தியாடா, நம்ம சன்னதிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே மகான் நம்பூதிரி சுவாமி அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்து தரார்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம கோயிலுக்கே உள்ள சக்தி. இதெல்லாம் இந்த ஈஸ்வரனோட மகிமைடா. ஈஸ்வரா. ഭഗവതി, ഞാൻ ഊടുരുവി അഞ്ജനം തരിച്ചു. ഊടുരുവി നോക്കുങ്കാൽ ഈ അമ്പലത്തിലെ ഒളിഞ്ഞു മറഞ്ഞുള്ള രഹസ്യങ്ങൾ അത്തനെയും നീ എനക്ക് കാട്ടിത്തരണം. നീ എനക്ക് കാട്ടിത്തരണം. ஆசானே, அஞ்சனம் தரிச்சு பகவதியை வேண்டி பிரகாரத்தை வலம் வந்தீங்க. ஒவ்வொரு மரம் செடி முன்னாடியே நின்னு பாத்தீங்க. அப்படி என்னதான் ரகசியம் கண்டீங்க? பௌர்ணமி ராவில சித்தர்கள் எங்கிருந்து வந்து பூஜை செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அவங்க எங்கிருந்தும் வரல, இங்கேயே தான் இருக்காங்க. எனக்கு ஒன்னும் புரியல ஆசானே. உனக்கு புரிய வேண்டாம், வா. வாங்க 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 வாங்க. வெல்கம் டு பூமி காத்தான் பட்டி. ஹலோ. வாங்க சார். நைஸ் டு மீட் யூ. இவ்வளவு லேட்? உங்களை காணணும், மாப்பிள்ளை துடிச்சு போயிட்டாரு. அது ஏன் சார் கேக்குறீங்க? வர வழியில பெரிய கதை அவ்வளவுதானே. அது நீங்க என்கிட்ட சொல்லாத, நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்றது பதிலா நீங்களே டைரக்டா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்க. சரி சார். வர வழியில ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுமா? நாங்க சாப்பிட்டு தான் சார் வந்தோம். பாண்டி அதை வாங்கிக்கோ. இது வேலைக்கு ஆகுது. புடி. நீ அத்தான் கிட்ட இவங்க 10 ரூபா வந்து சேர்த்துட்டாங்கன்னு. சரிங்க சார். நீ கிளம்பு. வரேன் சார். வாங்க. வாங்க சார். ஓகே. ஆமா. பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியே பண்ணிட்டு ப்ளீஸ் கம். மாப்பிள்ளை வந்துட்டாங்க. குட் மார்னிங் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் லேட்டு? ஏன் லேட்டு? அது என்னன்னா சார், நாங்க கார்ல ஊர் எல்லையை தாண்டி வரும்போது சித்தர் சார் கழுத்துல பாம்போட ரோட்ல எதிரில வந்து நிக்கிறாரு. அத பார்த்து நாங்க பயந்து போயிட்டோம் சார். அவர் காரை விட்டு இறங்கி வர சொன்னாரு. பயந்துகிட்டே போனோம். எங்களை அவர் ஆசீர்வாதம் பண்ணார் சார். ஆஹா, சித்தருங்க வந்து ஆசீர்வாதம் வேற பண்ணிட்டாங்களா? அப்ப ஏதோ இல்லைங்க தான் மாப்பிள்ள. மாம்ஸ், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சித்தரா சித்தர், இது பாருங்க, நீங்க இங்க வேலை பார்க்க வந்திருக்கீங்க. Do you understand that? சித்தர் வந்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு உங்க வேலையை கோட்டை விட்டுறாதீங்க. எனக்கு இங்க வேலை ரொம்ப ஸ்பீடா நடக்கணும். By the way, he's Mr. Rajdore, இந்த ஊர் பிரசிடென்ட்டோட சன். Mr. Santanam, engineer. ஹலோ. Mr. Ramesh, surveyor.
ராஜ்தோரே உங்களுக்கு இங்க இருக்கிற இடம்லாம் காட்டுவாரு. சரிங்க சார். ஃபேக்டரிக்கு பொருத்தமான இடமான்னு நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ராஜ்தோரே வியோ வந்துருவாருல்ல? போகும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. நீங்க உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எவ்ரிதிங் இஸ் ரெடி ரைட்? ரெடி சார். ராஜ்தோரே இடம் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு ஒரு நல்ல செய்தியோட வரணும். ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். வரேன். யா மாப்ள நானே உங்களோட போயிட்டு வந்துறேன். மாம்ஸ் நீங்க கிளம்புங்க. ஓகே சார். யா சார். ஏன் விஜய் நானும் அவங்களோட போறது நல்லது தானே? மாம்ஸ் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக போறவர் நீங்க. சும்மா எல்லா இடத்துக்கு நீங்க போக நினைக்காதீங்க. இருந்த இடத்துல இருந்து வேலை வாங்க கத்துக்கோங்க. அப்பதான் உங்களை பார்த்தா ஒரு பயம், உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். புரிஞ்சுதா? ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. இத்தனை நாள் அப்பாவோட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அது வந்து விஜய் இட்ஸ் ஓகே மாம்ஸ். இனிமே ஏகிட்ட இருந்தாவது இதெல்லாம் கத்துக்கோங்க. அப்புறம் மாம்ஸ் எவ்வளவு நாள் தான் இந்த காஃபியும் டீயும் குடிக்கிறது? ட்ரிங்க் இல்லாம எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வைத்தியர் என்ன மருந்து கொடுத்து தொலைச்சாரோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனும் தர மாட்டேங்கிறான். மாம்ஸ் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்க வரும்போது ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதை நீங்க எடுத்து வாங்க, பாத்துக்கலாம். விஜய் இது புனிதமான ஊருன்னு சொல்றாங்க. இங்க ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னா எதுக்கு? வேண்டாமே, விட்டுருங்க. என்ன மாம்ஸ், உங்க பொண்ணு உங்களை மாதிரி எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா? என் விஷயத்துல அவ லிமிட் என்னன்னு நீங்க சொல்லி கொடுக்கலையா? லுக் கண்மணி, நீங்க எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் செய். டோன்ட் அட்வைஸ் மீ. எனக்கு இப்போ சைட் டிஷ் வேணும். எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Gosh. Yeah, Mom. Large. நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணாம். ஏன் மாம்ஸ், என்ன அப்பப்போ நல்லவர் ஆயிடுறீங்க? குட் குட் குட். என்ன விஜய்? ஏன் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? வாட்டர் மிக்ஸ் பண்ணட்டுமா? என்ன அப்பா அப்பா. ஓ இந்தாங்க சைட் டிஷ் கேட்டீங்களே. அச்சே, என்ன விஜய்? மாம்ஸ் மாம்ஸ் முடியல மாம்ஸ், என்னால ட்ரிங்க் பண்ண முடியலையே மாம்ஸ். ஒரே கும்பிட்டது. நான் ட்ரிங்க் பண்ணாம மென்டல் ஆயிடுவேன். ஏதாவது மெடிசின்ஸ் எடுக்கணும். இமிடியேட்டா எடுத்தாகணும். எங்க இந்த ஊர் வைத்தியர் தான் எதுவும் தர மாட்டேங்கிறாரு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், சிட்டில போய் ஏதாவது டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த இடம் ஃபைனலைஸ் பண்ணல, முதல்ல அதை முடிச்சுட்டு அப்புறம் போலாம். யா ஏண்டா என் பொண்ணு மனசு சங்கடப்படுற மாதிரியா பேசுற? அவ காலடியிலேயே நீ விழுந்து கிடக்கிற நாள் வருதா இல்லையான்னு பாரு.
சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார் தான் இந்த வணக்கம் ஊரோட சார். விஏஓ. பேர் வணக்கம் சார். சார். Nice to meet you. சார் இவர் வாங்க இன்ஜினியர், சார். அவர் சர்வேயர். சரி தம்பி. ஓகே இல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. சூப்பர். கிளம்பலாமா? வாங்க சார். வாங்க.